முத்துராமலிங்க தேவரின் 118வது பிறந்த நாள் மற்றும் குரு பூஜை நடைபெறும் நிலையில் பசும்பொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கிட கேட்கலாம். சோனைமுத்தன், என்ன பிரச்சனை, எதனால அங்க ஒரு சலசலப்பு காணப்படுகிறது? தேவர் நினைவிடத்தில் தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார் ஸ்ரீதர் வாண்டையார். அங்க நடந்தது என்ன? வணக்கம். அதாவது தேவரனுடைய பொது பூஜை விழா தற்போது காலையிலிருந்து துவங்கி தற்போது வரை நடந்து வருகிறது. இந்த நிலையில பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த நினைவிடத்தில் மலர் மாலை அணிவித்து வருகின்றனர். தற்போது மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் தற்போது அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து விட்ட பிறகு அந்த பகுதியில் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒருவர் விரைவாக வெளியில் செல்லுமாறு கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவர் அந்த பொறுப்பாளரை கன்னத்தில் அறைந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் அந்த பொறுப்பாளர் கூச்சலிட்டு தன்னை தாக்கியவர்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு சலசலப்பில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட தற்போது ஸ்ரீதர் வாண்டையார் அந்த நினைவூட்டு பகுதியிலே தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் மற்றும் சலசலப்பும் ஏற்பட்டது. தற்போது மூத்த அதிகாரிகள், அதாவது எஸ்பி கேட்டகரியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் பின்னராக அதாவது ஓபிஎஸ் உள்ளிட்ட தலைவர்களும் காத்திருக்கக்கூடிய நிலையில தற்போது ஸ்ரீதர் வாண்டையார் அந்த நினைவிட பகுதியில் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு வரும் சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவர் எதற்காக அறைந்தார் என்று குறித்து இன்னும் முழுமையான விசாரணை என்பது தெரிய வரவில்லை. குறிப்பாக அவர் வெளியில் விரைவாக செல்ல வேண்டும் என கூறியதாக இவர் கோபப்பட்டு அறிந்ததாக முதற்கட்ட தகவலானது வெளியாகி இருக்கிறது. தற்போது இந்த சலசலப்பு நீடித்துக் கொண்டு வருகிறது. இல்லை, இப்போ ஸ்ரீதர் வாண்டையாரை அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான அங்கே பணிகள் நடந்துகிட்டு இருக்கா? ஏன்னா இன்னும் அரசியல் கட்சி தலைவர்கள் வெளியில் காத்திருக்கிறாங்க மரியாதை செலுத்துவதற்கு. அப்படிங்கும்போது அது தொடர்பான பேச்சுவார்த்தை எல்லாம் முடுக்கி விடப்பட்டிருக்கா? கண்டிப்பா. அதாவது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கத்துறை தலைமையிலான போலீஸ் அதிகாரிகள் மற்றும் இந்த நினைவிட பொறுப்பாளர்கள் அவரிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர் வெளியேறி விடுவார் என தெரிய வருகிறது. இருந்த போதிலும் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சோனைமுத்தன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.